வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காராமணியை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு வேக வைத்து உண்பது நமக்கு வாயு தொல்லை அதை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது தினமும் ஒரு கைப்பிடி அளவோ காராமணியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ காராமணி அப்படின்றது வந்து வேற ஒன்றும் கிடையாதுங்க. பெரும் பயிறு தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் காராமணி. இந்த காராமணி எடுத்துக்கொள்ளும் போது இதில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எப்படியெல்லாம் நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு, மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து தீர்வு பெறுவதற்கெல்லாம் காராமணி நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, காராமணியில் அதிகமான நார்சத்து வந்து இருக்கு, ஃபைபர் இருக்கு. ஸோ இது வந்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கும். மேலும் நமக்கு காராமணி வந்து குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்காமல் இருக்கிறதுக்கு, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான முதல் காரணமே நார்சத்து நம்ம குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது, போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது தான் காரணம். அதுவும் இப்போ கோடை காலத்தில் உடல் சூடு அதிகரிக்கும் போது நிறைய வந்து தண்ணீர் குடிக்க வேண்டியது நம்ம அவசியம். அப்போ நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்வதும் அவசியம். இல்லைன்னா உடல் சூடு அதிகரிக்கும் போது செரிமானம் தொடர்பான கோளாறுகளுமே ஏற்படும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் காராமணி எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை காராமணி செரிக்க வைக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வயிற்று பிடிப்பு, வாயு பிரச்சனை இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய செரிமான மண்டலத்தையே நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னா, காராமணியில கொழுப்பு சத்து மிக மிக குறைவு. மேலும் இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பொட்டாசியம் தான் நம் உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி உடலை சுறுசுறுப்பாக வைக்கும். இதனால இதயத்துக்கு ஒரு ரத்த ஓட்டம் போகும். ஸோ அப்போ பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு நம்ம பொட்டாசியம் சத்து இருந்திருக்கக்கூடிய காராமணி எடுத்துக்கொள்ளலாம். காராமணியில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றும். ஸோ ஒருவேளை ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் இருந்தால் தான் நமக்கு ரத்த ஓட்டம் வந்து பாதிக்கப்படும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதில் போன்ற பிரச்சனைகளும் உண்டாகும். அப்போ நமக்கு வந்து ஃப்ளவனாய்டுகள் இருக்கக்கூடிய காராமணி எடுத்துக்கொள்ளும் போது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளை அகற்றிக் கொள்வதால் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் எந்த விதமான தடையும் இல்லாமல் கிடைக்கும் போது இதய ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளலாம். இதய நோய்கள் மற்றும் அந்த நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பையும் நம்ம வந்து குறைத்துக் கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு காராமணி நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு காராமணி ஒரு சிறந்த உணவு, ஒரு பெஸ்ட் டயட் ஃபுட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம உடல் எடையை குறைக்கணும்னா அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். அதே சமயம் அது பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா காராமணி. காராமணி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதில் புரதம், நார்சத்தெல்லாம் இருக்கிறத இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வயிறு நிறைந்த ஒரு ஃபீலை கொடுக்கும். வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கறதால தேவையற்ற பசி உணர்வு, இந்த கிரேவிங்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து குறைஞ்சி அதிகப்படியான கலோரிகள் நீங்கள் எடுத்துக்கொள்வது, நொறுக்கு தீனிகள், தின்பண்டங்கள் நிறைய எடுத்துக்கிட்டு உங்களுடைய வெயிட் இன்னும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறத முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. காராமணியில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால ஸோ உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து சாத்தியமாக இருக்கும். நீங்கள் காராமணியை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு காராமணியை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ காரணம் என்னன்னா, காராமணியில் இரும்பு சத்து மற்றும் ஃபோலேட் வந்து நிறைந்திருக்கு. இது ரத்தத்தில் வந்து சிகப்பு அணுக்களினுடைய உற்பத்தி அதிகரிக்கும். ரத்த சோகை அனிமியா இருக்கிறவங்களாம் காராமணியை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா இரும்பு சத்து குறைபாட்டால தான் ரத்த சிகப்பணுக்கள் நமக்கு குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் போது மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், இந்த மாதிரி கவனமின்மை போன்ற அனிமியா, அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் தென்படும். இதை நீக்கணும்னா வளமான அளவில் இரும்பு சத்து இருக்கக்கூடிய காராமணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் வளமான அளவில் மீண்டும் நம்மளுடைய ரத்தத்தில் வந்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை உடல் உறுப்புகள் எங்கும் செலுத்தும் போது மீண்டும் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களும் முறையான அளவில் பாதுகாக்கப்படும். ஆக்சிஜன் சப்ளைவும் நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு காராமணியை எடுத்துக்கொள்ளலாம். காராமணி வந்து குறைந்த கிளைசமிக் குறியீடு, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட ஒரு உணவு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்காது.
நமக்கு வந்து நார் சத்து தான் இருக்கும். ஸோ இது வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென அதிகரிக்கிறது தடுக்குது. காராமணியில் இருக்கக்கூடிய நார் சத்து சர்க்கரை உறிஞ்சப்படக்கூடிய வேகத்தை குறைத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த ஆற்றலை கொடுக்குது, ஒரு எனர்ஜியை கொடுத்து அவங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய ஹை சுகரோட லெவலை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு ஒருவேளை சுகர் ப்ராப்ளம் இல்லை, ஃபியூச்சர்லையும் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு இப்போ நினச்சிங்கன்னா இப்போ இருந்து தொடர்ந்து காராமணி எடுத்துக்கொள்ளலாம். காராமணி எடுத்துக்கொண்டு அளவுக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமடைந்து கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.